பண்ணையாரின் அருகில் துர்கா மனக்கோலத்தில் இருந்ததை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். அந்த நொடியில் அவன் கண்களால் பார்த்த காட்சியையே அவனால் நம்ப முடியவில்லை. அவன் கண்களை திறந்து அவளையே வெறித்து பார்த்தான். நான் பார்த்துட்டு இருக்கிறது துர்காவையா? துர்கா எப்படி இங்க இருக்க முடியும், அதுவும் கல்யாண கோலத்துல? இல்ல, இது என் கடந்த காலம். நான் காலத்தை தாண்டி இங்க வந்திருக்கேன். ஆனா துர்கா எப்படி இங்க வந்தா? கார்த்திக் தனக்கு தானே பேசிக்கொண்டு குழம்பினான். துர்காவை தனது கடந்த காலத்தில் பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து கிடந்த போது சந்திரலேகாவை இழுத்து வந்த ஆள் ஒருவன் பேசினான். பண்ணையாருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டே இருக்காரு? ஒருவேளை அவரு அதிகமா குடிச்சிருக்கிறாரோ என்றான் அவன். அதை கேட்ட கார்த்திக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா இவங்களுக்கு பண்ணையாருக்கு பக்கத்துல இருக்கிற துர்கா கண்ணுக்கு தெரியலையா என்று யோசித்தபடி அவன் பண்ணையாரை நோக்கி திரும்பினான். இப்போது அங்கு துர்கா இருக்கவில்லை. கார்த்திக் அந்த அறையில் சுற்றும் முற்றும் பார்த்தான். இப்பதானே துர்காவை பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போனா? இங்க என்ன நடக்குது? துர்கா இங்க இருந்தத ஏன் 2 கண்ணால பார்த்தேன். அப்புறம் எப்படி அவ காணாம போயிருக்க முடியும்? இங்க ஏதோ தப்பு நடக்குது என்று நினைத்தான் கார்த்திக். கார்த்திக் துர்காவை தேடி அந்த அறை முழுக்க அலைபாய்ந்து கொண்டிருந்தான். அப்போது வேலையாள் ஒருவன் பண்ணையாரை எழுப்பி பார்க்க வந்தான். அருகில் வந்து பார்த்த அவன் ஓவென்று அலறினான். அனைவரின் பார்வையும் இப்போது பண்ணையாரின் உடல் மீது திரும்பியது. பண்ணையார் உடல் முழுக்க வெள்ளையாக காணப்பட்டது. அவரின் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத நிலையில் அவர் இறந்து கிடந்தார். வேலையாட்கள் அனைவரும் அதை பார்த்து திகைத்து நின்றார்கள். கார்த்திக்கும் அவர்களுக்கு நடுவில் வந்து எட்டி பார்த்தான். பண்ணையாரின் உடலை அப்படி ஒரு கொடூரமான நிலையில் கண்ட கார்த்திக் பயத்தில் பின்னால் சென்றான். பண்ணையார் எப்படி இருந்து போனாரு? அவரோட உடம்பு முழுக்க வெள்ளையா மாறிடுச்சு. புலியூர்ல சந்திரலேகாவால செத்தவங்க உடம்பும் இப்படிதான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா என்று அவன் புலம்பினான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப இதெல்லாம் செஞ்சது என்னோட நிகழ்காலத்துல இருக்கிற சந்திரலேகாவா? அது எப்படி சாத்தியம்? நான் என் கடந்த காலத்துல இருக்கேன், அவ ஏன் நிகழ்காலத்துல இருக்கா? அதுவும் இல்லாம எப்படி துர்காவோட உடம்புல? ஐயோ கடவுளே, எனக்கு மூளையே வெடிச்சிடும் போல இருக்கே என்று அவன் கத்தினான். 1000 கேள்விகள் அவன் மண்டைக்குள் பரவலாக ஓடியது. அந்த கேள்விகளின் விடை தெரியாமல் அவன் திணறினான். இன்னொரு பக்கம் பண்ணையாரின் உடலை கண்ட வேலையாட்கள் பயத்தில் உறைந்து போய் நின்றார்கள். அப்போது வேலையாள் ஒருவன் தன் யோசனையை கூறினான். எதுவா இருந்தாலும் நாம உடலை விட்டு தள்ளியே இருப்போம். முதல்ல பூசாரிய வர சொல்வோம், அவர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும் என்றான் அவன். உடனே பூசாரி அங்கு அழைத்து வரப்பட்டார். வேலையாட்கள் அனைவரும் ஒதுங்கிக் கொண்டார்கள். கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீருடன் பயமும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரலேகா. எல்லோருக்கும் இப்போது இருந்தது ஒரே ஒரு கேள்விதான், பண்ணையார் எப்படி இறந்தார்? பண்ணையாரின் உடலை பார்த்த பூசாரி மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளானார். பண்ணையாரோட சாவு சாதாரணமான மரணம் இல்ல. அவர் உடம்போட நிலைமைய பாக்குறப்ப இத ஒரு மனுஷன் செஞ்ச மாதிரி இல்ல, இது கண்டிப்பா பிசாசோட வேலைதான் என்றார் பூசாரி. பூசாரி பேசி முடித்த பிறகு அந்த அறையில் பெரும் அமைதி நிலவியது. அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் அச்சத்தில் நடுங்கினார்கள். பண்ணையார் உடல் அருகில் இருந்த வேலையாள் ஒருவன் பூசாரியிடம் வந்தான். பூசாரி, நம்ம ஊர்ல பிசாசா? நீங்க என்ன சொல்றீங்க? எதை வச்சு பண்ணையார பிசாசு தான் கொலை செஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்க என்று அவன் கேட்டான். பூசாரி தனது இறுக்கமான குரலில் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். நான் என்னோட அனுபவத்துல இருந்துதான் இதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மந்திர சித்து வேலைகள்ல கை தேர்ந்தவர். அவர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதனோட உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் உறிஞ்சி எடுத்த நிலைமையில இருந்து கிடந்தா அது சாதாரணமான மரணம் இல்ல, பிசாசுதான் அவரை கொலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். பூசாரி சொல்லியதை கேட்ட கார்த்திக் குழப்பமடைந்தான். பூசாரி சொல்றத பார்த்தா புலியூர்ல சந்திரலேகா கொலை செய்யறத மாதிரியே பண்ணையார இங்க பிசாசு கொலை செஞ்சிருக்குது என்று அவனுக்கு தோன்றியது. கார்த்திக் சந்திரலேகாவை பத்தி யோசித்துக் கொண்டிருந்த போது வேலையாட்கள் பிசாசை நினைத்து அச்சம் கொண்டார்கள். அப்போது அங்கிருந்த பெண் ஒருத்தி
அச்சத்தில் கூச்சலிட்டாள். என்னது, நம்ம ஊர்ல பிசாசா? அது எங்க இருந்து வந்துச்சோ தெரியலையே. கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாத்து. இப்ப அந்த பிசாசோட தாக்குதல்ல இருந்து இந்த ஊரு எப்படி தப்பிக்கிறது கடவுளே என்று அந்த பெண் அழுது புலம்பினாள். இப்போது சந்திரலேகாவின் சோகம் இருமடங்கானது. அவள் தனக்குள் கிசுகிசுப்பான குரலில் பேசத் தொடங்கினாள். இந்த படுபாவி இறந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கிற பிசாசால எல்லாருக்குமே ஆபத்து தான். கால பைரவரே, எங்களை எப்படியாவது காப்பாத்து. இந்த ஆபத்துல உன்னால மட்டும்தான் இந்த ஊரை பாதுகாக்க முடியும் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். அவள் தன் 2 கைகளையும் குவித்து கண்களை மூடி வேண்டினாள். இன்னொரு பக்கம் அங்கிருந்த ஆட்கள் பண்ணையாரின் உடல் அருகே செல்லவே பயந்தார்கள். பூசாரி, இப்ப உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நீங்க சொன்ன அந்த மந்திரவாதிய உடனே இங்க வர சொல்லுங்க. அவரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்றான் ஒருவன். சரி, பண்ணையாரோட உடம்ப ஒரு துணியில கட்டி வெளியில எடுத்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம், யாரோட கையும் அது மேல படக்கூடாது. நான் அந்த மந்திரவாதி கிட்ட பேசி உடனே வர சொல்றேன் என்றார் பூசாரி. 4-5 பேர் சேர்ந்து கொண்டு பண்ணையாரின் உடலை ஒரு வெள்ளை துணியில் போடும் வேளையில் இறங்கினார்கள். ஆனால் கார்த்திக்கின் எண்ணங்கள் எல்லாம் வேறெங்கோ இருந்தது. அவன் அங்கு அழுது கொண்டிருந்த சந்திரலேகாவை கலக்கமுடன் பார்த்தான். அப்ப என்னோட நிகழ்காலம் கடந்த காலம் 2த்துலயும் பிசாசு இருக்கு. என் நிகழ்காலத்துல இருக்கிறது சந்திரலேகா. ஆனா கடந்த காலத்துல சந்திரலேகா உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா கடந்த காலத்துல இருக்கிற இந்த பிசாசு யாரு? நான் ஏன் துர்காவை பார்த்தேன்? கார்த்திக் இப்படியான சிந்தனைகளில் குழம்பியிருந்த போது சந்திரலேகா மெதுவாக அந்த அறையில் இருந்து வெளியேற முயற்சிப்பதை அவன் கண்டான். அப்போது அவளுக்கு பின்னால் யாரோ ஒரு இளம்பெண் இருப்பது அவன் கண்ணில் பட்டது. அது யார் என கார்த்திக் பார்த்தான். அவனுக்கு முன்னால் மனுக்கோலத்தில் துர்கா நின்று கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கு முன்பு பண்ணையாரின் அருகே இருந்த அந்த முகம் மீண்டும் அந்த முகத்தை பார்த்தபோது கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். அப்போது கார்த்திகை பார்த்து கொண்டிருந்த அவள் மெதுவாக புன்னகை செய்தாள். இந்த பொண்ணு என்னதான் பாக்குறாளா? இல்லையே, என்னை யாராலையும் பார்க்க முடியாதே என்று அவன் குழம்பினான். சந்திரலேகா மாளிகைக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் வேலைக்காரங்க அவளை இழுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன். அப்படின்னா அவ 2 இடத்துலயும் இருந்தாளா? ஆனா முதல்ல வந்த சந்திரலேகா ஏன் துர்காவா தெரிகிறா? இதெல்லாம் பிசாசோட வேலையா இல்ல சந்திரலேகாவோட வேலையா? சில நொடிகளில் கார்த்திக் தன் மூளையில் இருந்த புதிர்களை அனைத்தையும் இணைத்து பார்க்க தொடங்கினான். அப்போது அவனுக்கு கிடைத்த பதிலில் அவன் தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. அப்போது அங்கிருந்த பெண் அவனிடம் பேசுவதை போல இருந்தது. நான் நேத்து உங்க வந்தேன், அதான் இன்னைக்கும் வந்திருக்கேன் என்று முனங்கலான குரல் அவனை நோக்கி வந்தது. அந்த குரலை கேட்ட கார்த்திக்கின் கால் நடுக்கமெடுத்த நொடியில் அந்த அறையில் இருந்த விளக்குகள் எல்லாம் வெடித்து சிதறியது. அந்த அறை முழுக்க இருள் சூழ்ந்து கொண்டது. கார்த்திகால் இப்போது எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அங்கு கால் கொலுசு ஒலியின் சத்தங்கள் கேட்பதை மட்டும் அவன் உணர்ந்தான். அவன் அந்த ஒலியை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தான். அவன் படிக்கட்டின் வழியே இறங்கினான். அப்போது பண்ணையாரின் உடலை படிக்கட்டின் கீழே வைத்துவிட்டு ஆட்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாருமே அங்கு கேட்டுக்கொண்டிருந்த கொலுசு சத்தத்தை உணர்ந்தவர்களாக தெரியவில்லை. அதை கண்ட கார்த்திக் கவலையுடன் தன்னை பார்த்து கொண்டிருந்த பெண்ணை திரும்பி நோக்கினான். அவள் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். உடனே கார்த்திக் அந்த மாளிகையில் இருந்து வெளியேறினான். அந்த இடம் முழுக்க இருட்டாக இருந்தது. காற்றும் பலமாக வீசிக்கொண்டிருந்தது. பலத்த காற்றும் அதில் ஆடிக்கொண்டிருந்த மரங்களின் சத்தங்கள் அந்த இரவில் அமைதியை நாசமாக்கி கொண்டிருந்தது. அங்கிருந்த சூழலே கார்த்திகை அச்சம் கொள்ளும் வகையில் இருந்தது. அவன் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்தவாறு காலபைரவர் கோயிலை அடைந்தான். அப்போது கோயிலின் உள்ளே இருந்து காற்றில் ஒலிக்கும் மணியோசைகள் அவனுக்கு தெளிவாக கேட்டது. அவன் இன்னும் அவளுக்கு பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவள் மெதுவாக நடை போட்டபடி சென்று கொண்டிருந்தாள். இவ எங்க போறா? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே என்று அவன் தனக்கு தானே கேட்டான். அப்போது துர்காவை போலவே அந்த பெண் பைரவர் கோயில் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். கார்த்திக்கும் நின்று கொண்டிருந்தான். ஏன் இவ இங்க நிக்கிறா?
என் கண்ணுக்கு இந்த இருட்டில் எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. கார்த்திக் தயங்கி பின்னால் சென்றான். அடுத்த கணம் கோயிலின் வெளியில் இருந்த தீபங்களும் விளக்குகளும் எரிய தொடங்கின. இப்போது அந்த வெளிச்சத்தில் அவன் அங்கு நின்று கொண்டிருந்த பெண்ணின் முகத்தை பார்த்தான். அவளும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது காற்றில் லேசாக மல்லிகை வாசனை கலந்து வருவதை அவன் உணர்ந்தான். இந்த வாசனை இரவுல வர்ற மல்லிகை பூவோட வாசனை. அப்படின்னா என் கடந்த காலத்திலையும் சந்திரலேகா இருக்காளா என்று அவன் யோசித்தான். அவனுக்கு எதிரில் இருந்த இளம்பெண் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்திக் அவளை நோக்கி காலடி எடுத்து வைத்தான். சட்டென்று அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அங்கிருந்து மறைந்தாள். கார்த்திக் அவள் நின்றிருந்த இடத்தை நோக்கி ஓடினான். நில்லு நில்லு, யார் நீ? நான் சொல்றத கேளு என்று அவன் கத்தினான். ஆனால் அதற்குள் அவள் அந்த இடத்திலிருந்து மறைந்து காற்றோட காற்றாக கரைந்திருந்தாள். கார்த்திக் அந்த இடம் முழுக்க அவளை தேடி பார்த்தான். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. காற்றும் இன்னும் பலமாக வீசிக்கொண்டிருந்ததில் கோயிலின் மணிகள் பலமாக ஆடி சத்தம் போட்டு கொண்டிருந்தது. அந்த பொண்ணு எங்க போனா? அவ யாரு? ஒருவேளை அது துர்காவா இல்ல வேற யாராவதா? ஒருவேளை அந்த பிசாசு சந்திரலேகாவோட உருவத்தை பயன்படுத்துற மாதிரி துர்காவையும் பயன்படுத்திக்கிச்சா? ஒன்னும் புரியலையே. கார்த்திக் குழம்பினான். மாளிகைக்கு தனியா வந்தப்ப நான் பார்த்தது சந்திரலேகாவ. ஆனா மாளிகை உள்ள பண்ணையாரோட பார்த்தது துர்காவ. அப்படின்னா இதுல யாரு உண்மை? ஏற்கனவே எனக்கும் சந்திரலேகாவுக்கும் கார்த்திகை வேந்தனுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்க நான் கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன். இப்ப புதுசா ஒரு குழப்பம் வேற உருவாயிருக்கு. போக போக இந்த குழப்பம் எல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர இதுல இருந்து வெளியே போக ஒரு வழியும் கிடைக்கல. துர்கா அவ எப்படி சந்திரலேகாவோட இடத்துல என்று அவன் துவண்டு தரையில் மண்டியிட்டான். துர்காவை போலவே இருந்த இளம் பெண்ணை தேடி தேடி அவன் களைப்படைந்தான். அப்போது வானம் இருட்டாகி சூறாவளி காற்று அந்த இடத்தில் வீசி கொண்டிருந்தது. இதே மாதிரி காத்தையும் மேகத்தையும் மந்திரவாதி புலியூருக்கு வந்தப்ப பார்த்தேன். இப்ப என்னோட கடந்த காலத்திலயும் அப்படியே இருக்கு. அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? கார்த்திக்கின் மனதிற்குள் அடுத்த கேள்வி உதித்தது. கார்த்திக் இப்படி யோசித்துக் கொண்டிருந்த போது காற்றின் வேகம் மெல்ல அடங்கியது. கோயிலின் உள்ளே ஒலித்துக் கொண்டிருந்த மணியோசைகளும் அடங்கின. இப்போது அந்த இடத்தில் ஒரு சூறாவளி கடந்து சென்றதற்கான தடமே இல்லாமல் அமைதி நிலவியிருந்தது. அப்போது கால பைரவர் கோயிலின் அருகே யாரோ அழுது கொண்டிருப்பதை கார்த்திக் கேட்டான். அவன் உடனே அங்கு சென்று அது யார் என பார்த்தான். அப்போது அவன் பார்வையில் சந்திரலேகா கோயில் படிக்கட்டுகளில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அந்த பாவி கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உன்னாலதான் நான் உயிர் பொழிச்சிருக்கேன் என்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் அழுதாள். கார்த்திக் அவளையே பார்த்து கொண்டிருந்த போது சட்டென்று அவள் முகபாவம் மாறியது. அவள் அழகாக சிரிக்க தொடங்கினாள். அவள் சிரிப்பை கார்த்திக் அச்சத்துடன் பார்த்தான். அப்போது அவளின் முகம் திடீரென துர்காவின் முகமாக மாறியது. அடுத்த நொடியில் அது புலியூரில் இருந்த சந்திரலேகாவாக மாறியது. சட்டென்று சிரித்துக் கொண்டிருப்பவள் கடந்த காலத்தில் இருந்த சந்திரலேகாவாக மாறினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கிற்கு தலையே சுற்றியது. கார்த்திகை சுற்றி போடப்பட்டிருக்கும் இந்த புதிய புதிர் என்ன? சந்திரலேகாவிற்கும் துர்காவிற்கும் நடுவில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.